1992ல் பார்சிலோனாவில் நடந்த ஒலிம்பிக்ஸ் கேமில் டெரிக் ரெட்மன்னு ஒரு பிரிட்டிஷ் ஸ்பிரிண்டர் இருந்திருக்காரு. அவர் 400 மீட்டர் ரேஸில் கோல்டு மெடல் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஃபேவரட் அத்லீட்டாக இருந்தார். ரேஸ் ஆரம்பித்து டெரிக் நல்ல ஸ்பீடில் ஓடிட்டு இருந்தார். ஆனால் கிட்டத்தட்ட 250 மீட்டர் தாண்டினப்போ திடீர்னு அவரோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஸ்னாப் ஆகிடுச்சு. வலி தாங்க முடியாமல் டெரிக் அப்படியே கிரவுண்டில் விழுந்துட்டார். எல்லாரும் ரேஸ் முடிஞ்சிருச்சு, அவருக்கு மெடிக்கல் ஹெல்ப் வரும்னு நினச்சாங்க. ஆனால் டெரிக் கிரவுண்டில் இருந்து எழுந்து ஒரு காலை நொண்டி ஓடி ரேஸை முடிக்க ட்ரை பண்ணார். அப்போது சடனாக க்ரௌடில் இருந்த ஒருத்தர் வயசானவர் செக்யூரிட்டியை மீறி ட்ராக் உள்ளே ஓடி வந்தார். அது வேறு யாரும் இல்லை, டெரிக்கோட அப்பா ஜிம். அவர் டெரிக் கிட்ட வந்து நீ இதை பண்ண வேணாம்னு சொன்னார். அதுக்கு டெரிக் கண்ணு கலங்கி நான் அதை முடிச்சே தீருவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவரோட அப்பா சரி நம்ம அதை 2 பேரும் சேர்ந்தே ஃபினிஷ் பண்ணோம்னு சொல்லி டெரிக்கை தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். டெரிக் கடைசியில் கோல்டு மெடல் ஜெயிக்கல. இன்ஃபேக்ட் அவரோட அப்பா ஹெல்ப் பண்ணதால் அவரை அஃபீஷியலாக டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டேடியமில் இருந்த 65,000 மேற்பட்ட மக்கள் எழுந்து நின்று அவரோட உறுதிக்காக கை தட்டினாங்க. டெரிக்கோட கதை இன்னைக்கு கோல்டு மெடல் ஜெயிச்சவங்களை விட அதிகமாக பேசப்படுது. கோலை ரீச் பண்ணுறது மட்டும் சக்ஸஸ் இல்லை, கடைசி வர போராடுறது தான் சக்ஸஸ். இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.